வணக்கம் crochet பிரியர்களே, நான் உங்க ஸ்ரீதேவி மாருதி crochet ஆர்ட்ல. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல crochet வந்து பழகுறதுக்கு அடிப்படையா என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்றத வந்து பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு crochet நூல், உல்லன் நூல் தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய உல்லன் ஹூக். நான் என்னோட ஹூக்ஸ் அதுக்கப்புறம் தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம இந்த பென்சில் பவுச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ள நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ முதல்ல நம்ம ஹூக்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, இது எல்லாமே தான் வந்து நான் பேசிக்காக வாங்கினது. ஆனால் என்னோட முதல் ஹூக்னா இதுதான் நான் வந்து மதுரையில் வாங்கின முதல் ஹூக். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதெல்லாமே கூட நமக்கு மதுரையிலே கிடச்சிது. இது வந்து டூலிப் பிராண்டோடது. பார்த்திங்கன்னா 0.75, 1.75, 0.95 இது எல்லாமே கிடச்சிது. இது நான் எங்கே வாங்கினேன்னா தெற்குமாரட் வீதியில் டெம்கோ ட்ரேடிங் கம்பெனி இருக்கும், அதுக்கு 8th இருக்க கடையில் வாங்கினேன். அந்த சந்தில் போய் பார்த்தீங்கன்னாலே நிறைய கடைகள் இருக்கும். எல்லாருமே வந்து இந்த மாதிரி எல்லா சின்ன crochet ஹூக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் சின்ன நூலில் வந்து தோடு பண்ணுவீங்க, இல்லை சின்ன சின்ன பொருட்கள், குழந்தைங்களோட ட்ரெஸ் வந்து crochet நம்பர் 10 நூல் வச்சு பண்ணும்போது நம்ம இந்த ஹூக் எல்லாமே தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை டாய்லி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அப்போது எல்லாமே வந்து இந்த ஹூக்குகள் தான் தேவைப்படும். வளையல்கார தெருவுலையும் நிறைய கடைகளில் மதுரையில் இதை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து நேரில் போய் வாங்கிடலாம். இந்த ஹூக்குகள் பார்த்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கிறது வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா கடைகளில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் வந்து நான் இங்கே அமெரிக்காவில் வாங்கினேன். அப்படி இல்லைன்னா இதே பிராண்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இப்போ இதெல்லாமே வந்து சின்ன செட்டு. ஓகேங்களா, பேசிக் செட்டு. இப்போ நீங்கள் ஹூக் வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து உட்டன்லையும் வந்து இந்த ஹூக் எல்லாமே வரும். இப்போது முதல்ல நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீல் ஹூக் வாங்குறது தான் வந்து நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு grip நல்லா கிடைக்கும். நமக்கு முதல்ல கற்றுக்குறோம், நூல் இப்படி போடணும், அப்புறம் உட்டனில் இருந்துச்சுன்னா இது நமக்கு நழுவி வரும். அதனால் ஸ்டீல் முதல்ல வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இதெல்லாமே வந்து நல்ல பெருசு, நமக்கு பெரிய போர்வையெல்லாம் பண்ணணும் அப்படின்றப்போ இது கண்டிப்பாக உதவியாகும். ஓகேங்களா, அடுத்தது இது வந்து க்ளாவர் அவங்களோட பிராண்டு. இது எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நான் இப்போது ரீசெண்டாக தான் வாங்கினேன். 3.25 mm தான் வாங்கினேன். இது எதுக்காகனா சின்ன குழந்தைங்களுக்கான பொருட்கள்லாம் செய்யும்போது அவங்களுக்கான கார்டிகன், பேபி ஷூ அதெல்லாம் பண்ணுறப்போ இது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நிறைய குழந்தைங்களுக்குரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கனால நான் இதை வந்து வாங்கினேன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலுமே வந்து அவ்வளோ டயர்டாகவோ இல்லை கை அழுத்துற மாதிரியோ இருக்காது. ரொம்ப சாஃப்ட் கிரிப்பாக இருக்கும். ஆனால் ஆஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி நீங்கள் வாங்கும்போது தெரிவு பண்ணும்போது, இப்போ நான் வந்து இப்போ தாங்க பழகுறேன், எதுக்கு நான் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா அதோட செலவு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் மொத்தமாக வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் வந்து 1.75 mmலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமமாக 8 mm இருக்கிற மாதிரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து crochet ஹூக்ஸ். ஓகேங்களா, இப்போ crochet ஹூக்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு மேஜராக என்ன தேவைப்படும் அப்படின்னா மார்க்கர். ஓகேங்களா, நான் முதல்ல வாங்கும்போது எனக்கு அது செட்டோட வந்தது, அதனால வாங்கினேன். நீங்கள் இப்போ வாங்குகிற செட்டில் இது இல்லைன்னா இது இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நான் நிறைய இதில் வந்து உள்ள நூலே தான் வந்து மார்க்கராக வச்சுருப்பேன். அதனால் இது வந்து ஆப்ஷனல் தான், வாங்கலாம் வாங்காமல் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்ச் டேப், நமக்கு வந்து அளவெல்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த நூல்களை வந்து சைடில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இது வந்து பெஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்டீல் ஹூக்ஸ் வாங்குறது தான், இந்த ஸ்டீல் நீடில்ஸ் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் நார்மலாக பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், அது வாங்கினீங்கன்னா சில சமயம் வந்து நம்ம உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது வந்து சைஸ் 13 அப்படின்னு இருக்கும், இது வந்து சைஸ் 8. இது வந்து நம்ம இந்த ஸ்டீல் ஹூக்ஸ் வச்சு பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. இதில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பெரிய நார்மல் இந்த ஸ்டீல் இப்போ 5 mmலாம் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து இந்த ஹூக்கு சைஸ் நம்பர் 13 தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, இது அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊசி, ஊசி இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம ஜிப் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்போ இது வந்து நம்ம ஜிப் லாஸ்ட் போட்டோம். இன்கேஸ் நான் முதல்லையே போட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து சைடில் வந்து மார்க் பண்ணிகிட்டே வந்துடலாம். மார்க் பண்ணிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுறதுக்கு வந்து இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இது எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட crochet தொடங்குறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.